ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸ்ல படிக்கிற ஏப்ரல் மே 2026 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஒரு பேப்பர் வந்து இருக்கும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி ஐஓடி கான்செப்ட் பேப்பராக இருக்கும், இல்லை வந்து வேற டிபார்ட்மெண்ட்ஸ் பேப்பருக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நைட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. 5 யூனிட்ஸுமே கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. 4 யூனிட் 3 யூனிட் ஜஸ்ட் பாஸ் ஆகாம போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. 5 யூனிட்ல என்ன சொல்லியிருக்காங்க அதில் விடுறது போல இம்பார்ட்டன்டான 2 டாபிக்னால பார்த்துட்டு போயிருங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனதுக்கப்புறம் உங்களோட கொஸ்டின் பேப்பரை கரெக்டாக வாசிங்க, என்ன கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சப்போஸ் கொஸ்டினை பார்த்த உடனே நம்ம படிச்சது வரலன்னு சொல்லிட்டு மனசை வந்து தளர விடாமல் அதை படித்து உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை அப்படியே கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஃபில்டர் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாச்சும் 2 கொஸ்டின் தெரிஞ்சது இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக தான் கொஸ்டின் வரும். நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எந்த இடத்துலையும் வந்து அடித்தல் திருத்தல் இல்லாமல் உங்களோட ஃப்ரண்ட் பேஜை கரெக்டாக ஃபில் பண்ண பாருங்க. யாரும் இப்போதைக்கு இந்த ஃப்ரண்ட் பேஜை மிஸ்டேக் பண்ணுறது இல்லை. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஐஓடி பேப்பராக இருந்தால் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டெஃபனிஷன், ஆர்கிடெக்சர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு டயக்ராம் போட்டுங்க. ஒர்க்கிங் பிரின்சிபல் ரொம்ப முக்கியம். ஃபியூச்சர்ஸ் ரொம்ப முக்கியம். ஐஓடி பேப்பரில் ஃபியூச்சர்ஸ் கண்டிப்பாக முக்கியம், அதை கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஐஓடிங்கிறப்போ உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம். இந்த அப்ளிகேஷன் வந்து ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனாக இருக்கணும். அதாவது வந்து ஸ்மார்ட், அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரியல் டைமில் யூஸ் பண்ணுற ஐஓடி கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நிறைய இது வந்து இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் இந்த மாதிரி வந்து இப்போ வந்துருச்சு. அப்படிங்கிறப்போ நீங்கள் கொடுக்குறதும் அந்த ரியாலிட்டியான கான்செப்டாக எக்ஸாம்பிள் கொடுக்க பாருங்கள். ஸோ இந்த பேப்பரில் கீவேர்ட்ஸ் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னாலே அதில் மோஸ்ட்லி இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து உள்ளே இருக்கணும். ரியல் டைம் ப்ராசஸிங், லோ பவர் கன்சப்ஷன், ஸ்கேலபிலிட்டி, ஆட்டோமேஷன், வயர்லெஸ் கம்யூனிகேஷன், இன்டர்ஆப்பரபிலிட்டி, சென்சார் நெட்வொர்க்ஸ், இந்த மாதிரி இருக்கிற வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்க கொஸ்டினில் இதெல்லாம் இருக்குது, அப்படி இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்களாம் ஓனாக எழுத போறீங்கன்னா இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடுங்க. ஸோ நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரும். இந்த டைம் ஏப்ரல் மே 2026 இப்போ வரைக்கும் நடந்த கொஸ்டினில் எல்லாமே ஈஸியாக தான் நடந்திருக்கு. அதனால் இந்த எக்ஸாம் ஈஸியாக தான் வரும். கான்ஃபிடென்ட்டாக போங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டையும் அது போக வந்து எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண பாருங்கள். மோஸ்ட்லி இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் படித்த கொஸ்டினாக வரப்போது. ஆல் த பெஸ்ட், கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.